ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரெப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ யூடியூப்பில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லை ஆல்ரெடி மானிட்டேஷன் வாங்கிட்டு கூட உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கலாம். திடீர்னு மானிட்டேஷன் கேன்சல் ஆகிருக்கலாம். அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிவ்யூவர் ஃபீட்பேக் அப்படின்னு போட்டு கீழே வந்து ரெப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மீனிங் என்னென்னா ரிப்பீட்டட் கண்டென்ட், அதாவது ஒரே வீடியோ திருப்பி திருப்பி நீங்கள் போடுறீங்க, ஒரே மாதிரி வீடியோஸ் வந்து உங்கள் சேனலில் போடுறீங்க அப்படி தான் அர்த்தம். அந்த வீடியோ உங்கள் ஷார்ட்ஸில் இருக்கலாம், இல்லை லாங் வீடியோவில் இருக்கலாம், இல்லை லைவில் இருக்கலாம், எதில் வேணால் இருக்கலாம். இவங்க இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க, ஓகேங்களா. ரெப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் வந்து உங்கள் சேனலில் இருக்க மட்டும் தான் சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, ஷார்ட்ஸில் இருக்கா, லாங் வீடியோவில் இருக்கா, லைவில் இருக்கான்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இந்த ரெப்பிட்டேட்டிவ் கண்டென்ட்னா என்ன மாதிரி வீடியோஸ் போட்டால் நம்ம இந்த ரெப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் பாலிசி மீறுற மாதிரி ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா அந்த ரெப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி எப்படி சரி செஞ்சு திரும்பவும் ரீஅப்ளை பண்ணி யூடியூப்பில் மானிட்டேஷன் வாங்குறது, அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டராகினா கண்டிப்பாக வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரலாம் கூட இந்த பாலிசியில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதனால் நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சம்மந்தமாக அந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் போடுறோம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெப்பிட்டேட்டிவ் கண்டென்ட்னா என்ன, யூடியூப்பில் நீங்கள் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போட்டால் உங்களுக்கு ரெப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் வரும் அதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒயிட் ஸ்டுடியோ ஆப்பில் இந்த ஏன் பேஜுக்கு வந்துருங்க, இந்த லாஸ்ட் பேஜுக்கு. இதில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆயிருக்கும். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருந்தா இதில் ரிவ்யூவர் ஃபீட்பேக் அப்படின்னு போட்டு கீழே ரெப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் போட்டிருக்காங்களே, அதுலேயே சைடில் பாருங்கள் ஒரு ஏரோ மார்க் இருக்குல்ல, அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பாலிசி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எதோட பாலிசி டீட்டெயில்ஸ்னால் ரெப்பிட்டேட்டிவ் கண்டென்ட்டோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ரெப்பிட்டேட்டிவ் கண்டென்ட்னா என்னென்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் மானிட்டேஷன் கிடைக்கும், அதுதான் டூவில் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன பண்ணால் யூடியூப்பில் மானிட்டேஷன் கிடைக்காது அதை வந்து டோன்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்குன்னா டோன்ட்டில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு ரெப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் கொடுத்து மானிட்டேஷன் தரலை அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. அதனால் அது டோன்ட்டில் இருக்கிறது நல்லா பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதில் வீடியோஸ் லுக் மாஸ் ப்ரொடியூஸ்டு ஆர் ஆட்டோ ஜெனரேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வீடியோஸை பார்க்கும்போது மாஸ் ப்ரொடியூஸ்டாக இருக்கும், அதாவது நிறைய வீடியோஸ் நீங்கள் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 200, 300, 400 வீடியோக்கு மேலே போட்டிருப்பீங்க. அதுதான் அவங்க மாஸ் ப்ரொடியூஸ்டுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆட்டோ ஜெனரேட்டட்னு இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் ஒரிஜினலாக வீடியோ உட்காந்து போடுறீங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. ஒரு கண்டென்ட் நம்ம சர்ச் பண்ணி யூடியூப்பில் வீடியோ எடுத்து போடுவோம், அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் நீங்கள் எக்கச்சக்க வீடியோ போட்டுக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது காசு கொடுத்தோ, யார்கிட்ட காசு கொடுத்தோ, இல்லை ஏதாவது வெப்சைட்லேயோ நீங்கள் காசு கொடுத்து வீடியோ போட்டிருப்பீங்களோன்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. அதை தான் அவங்க சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஆட்டோ ஜெனரேட்டர்னால் ஆட்டோமேட்டிக்காக வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நிறைய வெப்சைட்லாம் இருக்குது. நம்ம காசு கொடுத்தா நம்மளுக்கு சேனலை கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க, வீடியோஸ்லாம் போட்டு. அந்த மாதிரி வெப்சைட்லாம் இருக்குது. அதை தான் அவங்க சொல்கிறாங்க, ஓகேங்களா. அந்த மாதிரி வீடியோஸாக இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் தே டோன்ட் ப்ரொவைட் மச் எஜுகேஷ்னல் ஆர் அதர் வேல்யூ ஃபார் வியூவர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுடைய சொந்தமான வாய்ஸோ இல்லை உங்கள் ஃபேஸை காட்டியோ நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கணும். உங்கள் ஓன் கண்டென்ட் இருக்கணும். இருந்தால் தான் அதை வச்சு நம்மளால் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க முடியும் அந்த வீடியோ வச்சு, ஓகேங்களா. இல்லைனா உங்களுக்கு மானிட்டேஷன் தர மாட்டாங்க. மச் எஜுகேஷ்னல் வேல்யூ உங்கள் வீடியோவில் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா உங்களுடைய ஓன் கண்டென்ட் அதில் இல்லைன்னு அர்த்தம், ஓகேங்களா. சில பேர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். சில பேர் வந்து உங்கள் ஷார்ட்ஸில் வந்து வெறும் டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்து வீடியோ போடுறீங்க, அதில் உங்கள் வாய்ஸே இல்லை, நீங்கள் வந்து எதுவுமே பண்ணலை, ஓகேங்களா. அதே மாதிரி வெறும் இமேஜ் மட்டும் வச்சுட்டு வீடியோ போடுறீங்க, ஸ்லைட் ஷோ மாதிரி வெறும் இமேஜஸ் வச்சு போடுறீங்க, டெக்ஸ்ட்டை வச்சு ஸ்லைட் ஷோ பண்ணுறீங்க. சில லைவ்ஸ்லாம் பார்த்தேன். லைவ் வந்து வெறும்னே எம்டியாக பேக்ரவுண்ட் வச்சு ஒரு 1 ஹவருக்கு 2 ஹவருக்கு வந்து லைவ் ஓட்டுறீங்க. இதெல்லாம் வந்து அதில் உங்களுடைய சொந்தமான வாய்ஸ் இல்லை, நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை காட்டி எதுவுமே பண்ணலை, வெறுமனே எம்டியாக இருக்குல்ல. இதெல்லாம் தான் மச் எஜுகேஷன் வேல்யூ இல்லாத வீடியோ, ஓகேங்களா. இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா யூடியூப்பில் உங்களுக்கு மானிட்டேஷன் தர மாட்டாங்க. எதனாலனா அந்த வீடியோவில் வந்து அவங்க எதிர்பார்க்குற அந்த வேல்யூ இல்லை. அந்த வேல்யூனா என்னென்னா உங்கள் சொந்த வாய்ஸும் இல்லை, உங்கள் சொந்த ஃபேஸும் அந்த வீடியோவில் இல்லை. இது 2மே இல்லாதனால, இது 2த்தில் ஏதாவது ஒன்று இல்லைனா கூட பரவாயில்ல, ஓகேங்களா. ஆனால் 2மே இல்லைனா உங்களுக்கு மானிட்டேஷன் யூடியூப்பில் கிடைக்காதுங்க, ஓகேங்களா. அதை தான் அவங்க சொல்ல வராங்க. அப்போ ரெப்பிட்டேட்டிவ் கண்டென்ட்னா என்னென்னா உங்கள் சேனல் பார்க்குறதுக்கு வந்து மாஸ் ப்ரொடியூஸ்டு வீடியோ இருக்கிற சேனலாக இருக்குது, இல்லைனா ஆட்டோ ஜெனரேட்டட் வீடியோ இருக்கிற சேனலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் வந்து எந்த விதமான மச் எஜுகேஷ்னல் வேல்யூ, ஓகேங்களா, உங்கள் சொந்த வாய்ஸோ இல்லை உங்கள் சொந்த ஃபேஸோ இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த டோன்ட் இதை பற்றி பார்க்கலாம். டூவில் என்ன இருக்குன்னா இந்த மாதிரிலாம் வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு யூடியூப்பில் நாங்கள் மானிட்டேஷன் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டோன்ட்டில் இருக்கிற மாதிரி வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு மானிட்டேஷன் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க.
இத நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி ரெபிட்டேட்டிவ் கன்டென்ட்னா என்னன்னு சொல்லிட்டு பேசிக்கான ஒரு சில விஷயம் இருக்கு. அத நீங்க தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சா தான் இது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்ப நான் சொல்ல டூல இருக்குது, டோன்ட் இருக்குது அப்பதான் புரியும். ஃபர்ஸ்ட் அந்த பேசிக்கான விஷயத்த பார்த்துடலாம். ரெபிட்டேட்டிவ் கன்டென்ட்னா என்னன்னா, ரிப்பீட்டட் கன்டென்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ரிப்பீட்டட் கன்டென்ட் தான் ரெபிட்டேட்டிவ்னு சொல்றாங்க. இப்ப நீங்க ஒரு வீடியோல சொன்ன விஷயத்தையே திரும்பவும் சொல்லி வச்சிருக்கீங்கன்னா, அது எல்லாம் ரிப்பீட்டட் தானே. அதுதான் ரிப்பீட்டட் கன்டென்ட். ஓகேங்களா? இப்போ ஒரு வீடியோல ஒரு இமேஜ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு வீடியோ யூஸ் பண்ணியிருப்பீங்க. வீடியோ கிளிப்பு. ஒரு வாய்ஸ் டெம்ப்ளேட் கூட யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதையே ஒரு 2, 3 வீடியோக்கு மேல திரும்ப திரும்ப நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, அதுதான் ரிப்பீட்டட் கன்டென்ட். ஓகேங்களா? அந்த மாரி பண்ணக்கூடாது YouTubeல. அதே மாதிரி ஒரு வீடியோல சொன்ன விஷயத்தையே வந்து திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது. ஓகேங்களா? நல்ல வியூஸ் வரும். இப்ப விஷயம் என்னன்னா, இப்ப நான் ரிப்பீட்டட் கன்டென்ட் பத்தி சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த வீடியோ நான் போட்டுடுறேன். இந்த வீடியோ நல்ல வியூஸ் போகுது. அதனால நல்ல வியூஸ் போகுதுன்றதுக்காக நான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் கன்டென்ட் வீடியோவோ போடுறேன். அதுலயும் வேற விஷயம் சொல்லாம, இந்த ரிப்பீட்டட் கன்டென்ட் ஃபர்ஸ்ட் 2 வீடியோ இல்ல 3 வீடியோல சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப எல்லா வீடியோலும் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா, அதுதான் ரிப்பீட்டட் கன்டென்ட். ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன மாரி சேனல் வேணா வச்சிருக்கலாம். காமெடி சேனலா இருக்கலாம், இல்ல குக்கிங் சேனலா இருக்கலாம், இல்ல டெக்னாலஜி சேனலா இருக்கலாம். என்ன மாரி சேனல் இருந்தாலும் ஒரு வீடியோ போடுறீங்க, ஒரு 2, 3 வீடியோ போடுறீங்கன்னா, அதுக்கப்புறம் அதே மாதிரியான வீடியோ ஓகேங்களா? அதில சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லி வீடியோ போடக்கூடாது. நீங்க போடும்போது அது ரிப்பீட்டட் கன்டென்ட் வர அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அடுத்து உங்க சேனல்ல செக் பண்ணி பார்க்கும்போது 2 வீடியோக்கு மேல சேம் டைட்டில் இருக்கக்கூடாது. சேம் தம்ப்நெயில், சேம் டிஸ்கிரிப்ஷன், சேம் டேக்ஸ்லாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? கொஞ்சமாச்சுன்னா டிஃப்ரெண்ட் இருக்கணும். டிஃப்ரெண்ட்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கணும். இல்ல டேட் குடுக்கலாம். இல்ல எந்த இயர்ன்னு குடுக்கலாம். ஓகேங்களா? மந்த் கூட குடுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கணுங்க. அந்த வீடியோ வந்து லாங் வீடியோவா இருக்கலாம், இல்ல ஷார்ட்ஸா இருக்கலாம், லைவா கூட இருக்கலாம். அதோட டைட்டில், தம்ப்நெயில், டிஸ்கிரிப்ஷன், டேக் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வீடியோக்கு மேல சேமா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ரிப்பீட்டட் கன்டென்ட் வர அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா பேசிக்கான விஷயம். இப்போ வந்து டூ, டோன்ட் பார்க்கலாம். டூல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாரிலாம் நீங்க வீடியோ போட்டீங்கன்னா உங்களுக்கு மானிடைசேஷன் தருவோம்னு சொல்றாங்க. இதுல 3 பாயிண்ட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேம் இன்ட்ரோ அண்ட் அவுட்ரோ ஃபார் யுவர் வீடியோஸ் பட் த பல்க் ஆஃப் யுவர் கன்டென்ட் இஸ் டிஃபரெண்ட். இது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உங்க சேனல்ல பார்க்கும்போது ஒரே இன்ட்ரோவும், ஒரே அவுட்ரோவும் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஒரே இன்ட்ரோ, அவுட்ரோ என்னன்னா, இப்ப நான் முன்னாடி சொன்னேன் என்னன்னா, சேம் வீடியோ கிளிப்பு, சேம் ஆடியோ கிளிப், இமேஜ்லாம் யூஸ் பண்ணா, அது ரிப்பீட்டட் கன்டென்ட் வரும்னு சொல்லியிருப்பேன். ஆனா இங்க வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சேம் இன்ட்ரோவும், அவுட்ரோவும் யூஸ் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு ஃப்ரண்ட்லயும், லாஸ்ட்லயும் சொல்லுவாங்க. அதுதான் இன்ட்ரோ, அவுட்ரோ. இது சேமா இருக்கும்ல, அப்ப அது ரிப்பீட்டட் கன்டென்ட் வருமா? சில பேர் டவுட்டா இருக்கும். அதத்தான் அவங்க சொல்றாங்க என்னன்னா, சேம் இன்ட்ரோ, அவுட்ரோ இருந்தா அது ரிப்பீட்டட் கன்டென்ட்ல வராதாம். ஓகேங்களா? ஆனா அந்த சேம் இன்ட்ரோ, அவுட்ரோ இருந்தாலுமே நடுவுல இருக்கிற விஷயம் வந்து உங்களுது வந்து டிஃபரெண்ட்டா இருக்கு ஒவ்வொரு வீடியோக்கும் அப்படின்னா, அதுக்கு வந்து மானிடைசேஷன் கிடைக்கும்னு சொல்றாங்க. அடுத்த செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது உங்க வீடியோல வந்து நீங்க சிமிலரான கன்டென்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஒரே மாதிரியான வீடியோ கிளிப் வந்து அடுத்தடுத்த வீடியோல யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா, நீங்க போட்டிருக்கிற வீடியோவோட டாபிக் டிஃபரெண்ட்டா இருந்தா, உங்களுக்கு வந்து மானிடைசேஷன் YouTubeல கிடைக்கும்னு சொல்றாங்க. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், டிஃபரெண்ட் சேம் கிளிப் வந்து திருப்பி திருப்பி யூஸ் பண்ணா, உங்களுக்கு வந்து ரிப்பீட்டட் கன்டென்ட் வரும்னு சொல்லியிருப்பேன். அவங்களும் அதுதான் அந்த பாலிசில சொல்றாங்க. ஓகேங்களா? ஆனா, நீங்க போட்டிருக்க அந்த வீடியோவோட டாபிக் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு மானிடைசேஷன் கிடைக்கும்னு சொல்றாங்க. இப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப என் வீடியோல வந்து நான் YouTube சம்மந்தமான ஒரு இமேஜஸ் யூஸ் பண்றேன். நான் அது எல்லா வீடியோக்கும் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? எனக்கு வேற வழி இல்ல. ஓகேங்களா? ஆனா, நான் வந்து ஒரு நாள் ரிப்பீட்டட் கன்டென்ட் வீடியோ போடுறேன். ஒரு நாள் ரீயூஸ்டு கன்டென்ட் வீடியோ போடுறேன். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, டிசிப்டிவ் ஆக்டிவிட்டி பத்தி வீடியோ போடுறேன். இது எல்லாத்துலயும் அந்த சேம் இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே ஒவ்வொரு வீடியோ டாபிக் வேற இல்ல. ஓகேங்களா? அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு மானிடைசேஷன் கிடைக்கும்னு சொல்றாங்க. நீங்க என்னதான் சேமான இமேஜ் வீடியோல யூஸ் பண்ணியிருந்தாலுமே, இல்ல வீடியோ கிளிப் யூஸ் பண்ணியிருந்தாலுமே, டாபிக் வந்து நீங்க வேற வேற பேசுறதுனால உங்களுக்கு வந்து மானிடைசேஷன் நாங்க தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 3வது பாயிண்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சேமா இருக்கிற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டோட சின்ன சின்ன கிளிப் எடுத்துட்டு வந்து நீங்க ஜாயின் பண்ணி, ஒரே வீடியோவா போட்டுட்டு, அந்த வீடியோல நான் எதுக்காக அத பண்ணியிருக்கேன், அதோட மீனிங் என்னன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டேன்னா, அதுக்கும் மானிடைசேஷன் கிடைக்கும்னு சொல்றாங்க. நம்ம வந்து எடுத்த இடம் வந்து ரிப்பீட்டட் கன்டென்ட் இருக்கிற வீடியோ தான். ஓகேங்களா? நிறைய சேமா இருக்கிற வீடியோ அது. ஆனா, அதில இருக்கிற சின்ன சின்ன விஷயத்த நான் எடுத்துட்டு வந்து ஜாயின் பண்ணி ஒரே வீடியோவா, எதுக்கு இந்த மாரி இருக்கு, அத நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தேன்னா, அதுக்கு வந்து மானிடைசேஷன் கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்ப இது 3 பாயிண்ட்டும் பார்க்கறதுக்கு வந்து நமக்கு ரிப்பீட்டட் கன்டென்ட் மாரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனா, அதில சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணியிருப்போம். அவங்க சொன்ன மாரி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா இது இருந்தாலுமே உங்களுக்கு மானிடைசேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? அதில ரிப்பீட்டட் கன்டென்ட் இருக்கு தான். ஆனா, அப்படி இருந்தும் உங்களுக்கு மானிடைசேஷன் கிடைக்கும். இப்ப இந்த 3 பாயிண்ட்ல அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து டோன்ட். டோன்ட் என்னன்னா, இதெல்லாம் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு வந்து மானிடைசேஷனே கிடைக்காது. அதுதான் விஷயம். ஓகேங்களா? அது என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, டெம்ப்ளேட்டட் ஆர் புரோகிராமிக்கலி ஜெனரேட்டட். அதாவது எப்படின்னா, திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான டெம்ப்ளேட் வீடியோ அப்படி இல்லைன்னா ஏதாவது காசு குடுத்து, அது வெப்சைட் மூலமா நீங்க ஜெனரேட் பண்ணியிருந்தீங்க வீடியோ அப்படின்னா, அது வந்து ரிப்பீட்டட் கன்டென்ட் தான் குடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு அதில மானிடைசேஷன் கிடைக்காது. ஓகேங்களா? அடுத்து 2ஆம் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, சிமிலரான கன்டென்ட் அதாவது ரிப்பீட்டட் கன்டென்ட். உங்க சேனல்ல திரும்ப திரும்ப யூஸ் பண்ணியிருக்கிற வீடியோ இருக்கு. அதுக்கு நீ எந்த விதமான கமெண்ட்ரியும் குடுக்கல, இல்ல நரேட்டிவும் குடுக்கல. நரேட்டிவ்னா வாய்ஸ் குடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணல. அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாம வீடியோ போட்டிருந்தீங்கன்னா, அதுக்கு வந்து உங்களுக்கு மானிடைசேஷன் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்து 3வது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு சாங்கோட பிட்ச், ஸ்பீட்லாம் நீங்க அதிகப்படுத்தி இல்ல கம்மி பண்ணி வச்சிருந்தாலுமே, ஒரிஜினல் சாங் கூட பார்க்கும்போது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது சேமா தான் இருக்கு அப்டின்னா, அது வந்து உங்களுக்கு ரிப்பீட்டட் கன்டென்ட் தான் குடுப்போம் அப்டி சொல்றாங்க. அந்த மாரி வீடியோக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்காது. அடுத்து 4வது பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரிஜினலா கிரியேட் பண்ணாத ஏதாவது வெப்சைட்ல இருந்து இல்ல ஏதாவது நியூஸ் சேனல்ல இருந்து அதோட நியூஸ்லாம் எடுத்துட்டு வந்து நீங்க படிக்கிறீங்க, படிச்சு உங்க சேனல்ல வீடியோ போடுறீங்க, இல்ல அதுக்கு ரிலேட்டடா வீடியோ போட்டிருக்கீங்க, அது நீங்க கிரியேட்டே பண்ணல அப்டின்னா, அதுக்கு வந்து ரிப்பீட்டட் கன்டென்ட் தான். அதுக்கு மானிட்டேஷன் கிடைக்காது அப்டின்னு சொல்றாங்க. எதனாலனா, அவங்க ஆல்ரெடி அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருப்பாங்க. YouTubeல ஆல்ரெடி அது அவைலபிளா இருக்கும். அப்டி இருக்கும்போது திரும்பவும் நீங்க அதே இன்ஃபர்மேஷன வந்து அவங்க கிரியேட் பண்ணத நீங்க எடுத்து வந்து உங்க வீடியோல போடும்போது, உங்க சேனல்ல போடும்போது, அதுக்கு வந்து மானிட்டேஷன் தரமாட்டாங்க. அது ரிப்பீட்டட் கன்டென்ட் தான். அடுத்து கடைசி 5வது பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, எந்த விதமான வாய்ஸும் இல்லாம ஓகேங்களா? ஏதாவது இமேஜ் வச்சு ஸ்லைட் ஷோ பண்ணாலோ, இல்ல டெக்ஸ்ட்ட வச்சு ஸ்லைடு ஷோ பண்ணாலோ, அது வந்து ரிப்பீட்டட் கன்டென்ட் தான். அதுக்கு வந்து மானிட்டேஷன் கிடைக்காது அப்டின்னு சொல்றாங்க. அந்த வீடியோல நீங்க எதுவுமே வாய்ஸ் குடுத்து அத எக்ஸ்ப்ளைனே பண்ணியிருக்க மாட்டீங்க. வெறும் இமேஜ் மட்டும் காட்டிட்டு போவீங்க. ஸ்லைட் ஷோ ஒரு இமேஜா காட்டியிருப்பீங்க. அப்டி இல்லன்னா, டெக்ஸ்ட் வந்து ஒரு பக்கமா காட்டி, அதுக்கு வந்து எந்த மாரி வாய்ஸும் குடுத்துருக்க மாட்டீங்க. அது என்ன விஷயம்னு எக்ஸ்ப்ளைனும் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்க சேனல்ல இருந்தா, உங்களுக்கு வந்து மானிட்டேஷனே தரமாட்டாங்க. இது எல்லாமே ரிப்பீட்டட் கன்டென்ட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 பாயிண்ட் தான். இந்த டோன்ட்ல இருக்கிற 5 பாயிண்ட்டுமே வந்து நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்காது. இது இல்லாம நான் பேசிக்கான சில பாயிண்ட்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா? அதையும் சேர்த்துங்க ஓகேங்களா? அது எல்லாமே ரிப்பீட்டட் கன்டென்ட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரிப்பீட்டட் கன்டென்ட்னா என்னன்னு உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். நீங்க என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்றதையும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் ஓகேங்களா? என்ன தப்பு நீங்க பண்ணியிருப்பீங்க உங்க சேனல்லன்னு. நான் சொன்னத வச்சு நீங்க ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ அடுத்து வந்து YouTubeல எப்படி மானிட்டேஷன் வாங்குறது திரும்ப அத பத்தி பார்க்கலாம். OIT ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் பண்ணீங்கன்னா, அந்த ஏர்னிங் பேஜ் வந்தீங்கன்னா, அதில வந்து இந்த லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, அப்படியே தள்ளிட்டு வந்தீங்கன்னா, ஹியர் வாட் யூ கேன் டூ அப்படின்னு போட்டு ஆப்ஷன் 1ன்னு போட்டு அப்பீல் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த ஆப்ஷன் 2ல வந்து ரீஅப்ளை குடுத்துருப்பாங்க. இந்த 2 ஆப்ஷன் வச்சு தான் நம்ம திரும்ப YouTubeல பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் வாங்க முடியும். அப்பீல்னா என்னன்னா, ஒரு வீடியோ ரெடி பண்ணணும். ஒரு வீடியோ வந்து நீங்க உட்காந்து உங்க ஃபேஸ காட்டி, உங்க சேனல சொல்லி, நீங்க என்ன மாதிரி வீடியோலாம் போடுறீங்க அப்படின்னு உங்க வீடியோ மெட்டீரியல்லாம் காட்டி, வீடியோ மெட்டீரியல்னா என்ன மாரி இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, வீடியோ கிளிப் யூஸ் பண்றீங்க, நீங்க எப்படி எடிட் பண்றீங்க, இதெல்லாம் காட்டி எக்ஸ்ப்ளைன் பண்ணி, நீங்க ஒரு வீடியோ வந்து YouTubeக்கு அனுப்பணும். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு, அவங்க வந்து மானிட்டேஷன் உங்களுக்கு தரலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிட்டு உங்க ரிசல்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த அப்பீல் ஆப்ஷன். இது ஃபர்ஸ்ட்டு 14 நாள் தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு மானிட்டேஷன் இன்னைக்கு கேன்சல் ஆயிருக்கு அப்படின்னா, இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா 14 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அது போயிடும். ஓகேங்களா? நீங்க வந்து அப்பீல் பண்றதுன்னா அப்பீல் பண்ணலாம். ஆனா, மோஸ்ட்லி நெறைய பேருக்கு கிடைக்காது. எதனாலனா, நீங்க வீடியோ ஏதாவது டெலீட் பண்றீங்க, இல்ல சேஞ்சஸ் எதுவும் பண்ணீங்கன்னா, நீங்க அப்பீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்காது. இந்த அப்பீலோட ரூல்ஸே என்னன்னா, நீங்க வந்து எந்த விதமான வீடியோஸும் டெலீட் பண்ணியிருக்க கூடாது. எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணியிருக்க கூடாது உங்க சேனல்ல. உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்படியே நீங்க அப்பீல் பண்ணியிருக்கணும். என்னன்னா சேஞ்சஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு அது ரிஜெக்ட் ஆயிடும். ஓகேங்களா? நீங்க சேஞ்சஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால நெறைய பேர் இந்த ரிப்ளை கன்டென்ட்னா கண்டிப்பா அதில தப்பு பண்ணியிருப்பீங்க. தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுது நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்க அப்பீல் பண்ணாமலே விட்டுடலாம். ஓகேங்களா? எதனாலனா எப்படியும் கிடைக்காது உங்களுக்கு. அதனால நீங்க பண்ணாம விட்டுடலாம். இல்ல ப்ரோ நான் தப்பே பண்ணல. எனக்கு சும்மா தான் குடுத்துட்டாங்கன்னு யார் யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்களோ, நீங்க வந்து கண்டிப்பா அப்பீல் பண்ணலாம். எந்த சேஞ்சஸும் பண்ணாம அப்பீல் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, நீங்க தான் தப்பே பண்ணலல்ல. இப்ப நான் சொன்ன விஷயத்த செக் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிரும் ஓரளவுக்கு. உங்க சேனல்ல தப்பே இல்லன்னா, நீங்க அப்பீல் பண்ணுங்க. 14 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைச்சிரும். ஓகேங்களா? கேன்சல் ஆன 14 நாளுக்குள்ள மானிட்டேஷன் கிடைச்சிரும். அதனால சான்ஸ வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்பீல் பண்ணிடுங்க. அடுத்து யாரெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்களோ, நீங்க உங்க சேனல ரெடி பண்ணணும். ரெடினா என்னன்னா, சேஞ்சஸ் பண்ணணும். சேஞ்சஸ்னா, இப்போ உங்க சேனல்ல வந்து எந்தெந்த வீடியோஸ்லாம் ரிப்பீட்டட் கன்டென்ட் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். சேம் டைட்டில் குடுத்துருப்பீங்க. தம்ப்நெயில், டிஸ்கிரிப்ஷன் டேக்லாம் குடுத்துருப்பீங்க. அதெல்லாம் எடிட் பண்ணணும். ஓகேங்களா? அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி டிஃப்ரெண்ட்டா குடுக்கணும். அதே மாதிரி வந்து ஏதாவது கன்டென்ட் வந்து திருப்பி திருப்பி போட்டிருந்தீங்கன்னா, அந்த வீடியோலாம் பிரைவேட் பண்ணணும். சில வீடியோஸ் டெலீட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா, உங்க சேனல் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடும். ஓகேங்களா? இதுதான் ரெடி பண்ணுறதுன்னு சொன்னேன். இப்படி ரெடி பண்ணதுக்கப்புறம், நீங்க ரீஅப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு குடுப்பாங்க. அது எப்போ குடுப்பாங்கன்னா, செகண்ட் ஆப்ஷன்ல சொல்லியிருக்காங்க பாருங்க. எடிட் யுவர் சேனல் அண்ட் ரீஅப்ளைன்னு குடுத்து, அந்த பேராகிராஃப்ல ஒரு டேட் குடுத்துருப்பாங்க. இதில பாருங்க, இவங்களுக்கு வந்து செப்டம்பர் 27, 2025 குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அடுத்த மாசம் செப்டம்பர் 27ஆம் தேதி இவங்களுக்கு ரீஅப்ளை பண்றதுக்கான அந்த பட்டன் வரும். ஓகேங்களா? அப்போ வந்து அவங்க ரீஅப்ளை பண்ணிக்கலாம். நீங்க ரீஅப்ளை பண்ண உடனே உங்க சேனல செக் பண்ணி பார்ப்பாங்க. அதில ரிப்பீட்டட் கன்டென்ட் ஏதாவது இருக்கா? ஒரிஜினல் கன்டென்ட் தான் இருக்கா? அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு, அவங்களுக்கு வந்து மானிட்டேஷன் குடுப்பாங்க. இல்ல நீங்க ரிப்பீட்டட் கன்டென்ட்லாம் சால்வ் பண்ணல. அது அப்படியே தான் இருந்ததுன்னா, உங்களுக்கு திரும்ப வந்து ரிப்பீட்டட் கன்டென்ட் இருக்குன்னு தான் வரும். ஓகேங்களா? ஆனா, இதில ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னா, சில பேருக்கு 30 நாள்லயே உங்களுக்கு ரீஅப்ளை பண்ற பட்டன் வந்துரும். சில பேருக்கு 90 நாள் வரையும் ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வாட்டி யார் யாரெல்லாம் மானிட்டேஷன் கேன்சல் ஆகுதோ, இல்ல யார் யார் ஃபர்ஸ்ட் வாட்டி மானிட்டேஷன் அப்ளை பண்றீங்களோ, உங்களுக்கு வந்து 30 நாள் டைம் குடுப்பாங்க ரீஅப்ளை பண்றதுக்கு. யார் யாரெல்லாம்
அந்த ரீஅப்ளை சக்ஸஸ்ஃபுல் ஆகாமல் திரும்பவும் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, திரும்பவும் நீங்கள் ரீஅப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு 90 நாள் ஆகும். ஓகேங்களா? அதனால் யாரெல்லாம் செகண்ட் டைம் ரீஅப்ளை பண்ண போகிறீங்களோ உங்களுக்கு வந்து 3 மாதம் ஆகும் அந்த ரீஅப்ளை பட்டன் வரதுக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரீஅப்ளை பண்ணுங்கள். ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டே வந்து ரீஅப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா திரும்ப நீங்கள் 3 மாதம் வெயிட் பண்ணணும். 1 மாதம் கிடையாது, 3 மாதம் வெயிட் பண்ணணும். அதனால் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எலிஜிபிலிட்டி வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ரீஅப்ளை பட்டனே வரும். இல்லைனா ரீஅப்ளை பட்டன் வந்து அந்த டைம் வந்தாலும் வராது. அங்கே ஒரு டேட் கொடுத்துருக்கோம் சொன்னால, அந்த டேட் வந்தாலும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரீஅப்ளை வரல. என்னன்னு செக் பண்ணி பார்த்தா அவங்க எலிஜிபிலிட்டி வந்து மெயின்டைனே பண்ணலை. அதாவது இப்போ 4000 வாட்ச் ஹவர் மெயின்டைன் பண்ணோம், ஆனால் அவங்க 4000 வாட்ச் ஹவர் வச்சில்ல. அதனால் ரீஅப்ளை பட்டன் வரல. ஓகேங்களா? அதேமாதிரி சில பேர் வந்து ஷார்ட்ஸ் மட்டும் போடுறவங்களா இருப்பீங்க. ஷார்ட்ஸ் வந்து 30 லட்சம் இல்லைனா 1 கோடி வச்சுருக்கணும். இது 2மே வச்சில்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே ரீஅப்ளை பட்டனே வராது. எதனால நீங்கள் எலிஜிபிலிட்டி இல்லை. எலிஜிபிலிட்டி இல்லைனா அது ரீஅப்ளை பட்டன் வராது. நீங்கள் எலிஜிபிலிட்டியும் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ரீஅப்ளை பட்டன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நான் சொன்னதை வச்சு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ரிப்பீட்டிங் கடன்னா என்ன, அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி திரும்ப வந்து ரீஅப்ளை பண்ணி மானிட்டேஷன் வாங்குறது, இதை பற்றி ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா நான் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் வந்து சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.